ஆட்சியில மட்டும் பங்கு கிடையாது, அன்புலையும் பங்கு. என்றும் மாறாத சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் நேசம். எங்கு சென்றாலும் உடன் அழைத்து செல்லும் சிஎம்மின் பண்பு, என்றும் மாறாத பவன் கல்யாணின் பணிவு. இதுதான் வெற்றியின் ரகசியமா? ஆந்திர மாநிலத்தில் ஜனசேனா கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியும் கூட்டணி அமைத்த போது பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை தெரிவித்து வந்தார்கள். ஆனால் அது வெற்றி கூட்டணியாக அமைந்தது. ஆட்சியில் பங்கு தருவதாக உறுதியளிக்கப்பட்டபடி பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக ஆனபோது துணை முதலமைச்சராக பவன் கல்யாணுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. பெரும் ரசிகர் பட்டாளம் அவரை துணை முதல்வராக்கி கொண்டாடியது. சட்டமன்றத்தில் கால் தடம் பதித்தது முதல் இன்று வரை முதலமைச்சருக்கு அவர் ஒரு பணிவு மிகுந்த நேசம் கொண்டவராக, பாசம் கொண்டவராகவே நடந்து வருகிறார். சந்திரபாபு நாயுடுவும் அவருக்கு தர வேண்டிய மரியாதையை எப்போதும் போல் அன்பு கலந்து ஆதரவு கொடுத்து வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றமாகட்டும், பிற மேடைகளாகட்டும், நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லா இடத்திலும் கரம் கோர்த்து செல்லும் இந்த கூட்டணி. அவர்களது கூட்டணி குறித்தும் அவர்களது நேசம் குறித்தும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.